ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். இங்கே ஒரு பதம் வருகிறது பாருங்கள், பாவிகள், நீதிமான்கள். நிறைய நேரங்கள்ல நீதிமானாய் இருக்கிறவர்களை விட பாவிகளாய் இருக்கிறவர்கள் எல்லாவற்றிலும் ஆரோக்கியத்தோடு, எல்லாவற்றிலும் செல்வ செழிப்போடு, எல்லாவற்றிலும் மார்தட்டக்கூடிய அளவிலே உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலே வாழ்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தீவினை தொடரும். எப்போ தீமையான காரியம் வரும் நமக்கு தெரியாது. எப்போ எதிலே சிக்கப்படுவார்கள் நமக்கு தெரியாது. எப்போ எவைகளிலே அவர்கள் உடைக்கப்படுவார்கள் நமக்கு தெரியாது. தீவினை தொடரும். ஆண்டவருடைய வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். ஆனா அதே நேரத்திலே நீதிமான்களுக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். இப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகள் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அது பலனாக வரும். பலன் என்றால் என்ன? நிறைய நேரங்களிலே சில வியாபாரங்களுக்கு முதலீடு செய்கிறோம். முதலீடு செய்து நாம் வருமானங்கள், பலனை எதிர்பார்க்கிறோம். விவசாயங்களை செய்கிறோம், பலனை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நீதிமான்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய பலன் அது எப்போ வரும் நமக்கு தெரியாது, ஆனா வரும். பாவிகள் தீவினைகளை சந்திப்பார்கள். இது ஆண்டவருடைய வார்த்தை. அதனாலதான் ஆண்டவரே, நாங்கள் பாவிகளா இல்லாதபடி எங்களை மீட்பதற்காகத்தானே நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். எனவே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நீதிமான்களாக நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியறலும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, பாவிகளுக்கு என்ன வரும், நீதிமான்களுக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடும் நாங்கள் சரியானபடி உம்மை பற்றி கொள்ளவும், பிடித்து கொள்ளவும், உறுதியாக்க கொள்ளவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியறல நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து உம்முடைய அனுக்கிரகம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.